ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பென்சிங் வேலியை வச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு மேலே வேலி போடுறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் பார்க்குறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 65 அடி நீட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பென்சிங் வேலி எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான். இதுதான் அந்த வேலி. இது பார்த்திங்கனாக்கா மைக்கான் கம்பெனியோட பிராண்ட். இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் ரோலையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த தேவைக்கான பீஸை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி பிரித்து எடுத்து எப்படி அதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ அந்த ரோல் ஃபுல்லுத்தையுமே நம்ம ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேட்சுக்கு மட்டும் நம்ம அதை கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி அதை நம்ம வெல்டு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கம்பி பார்த்தீங்கன்னாக்கா பென்சிங் வேலிக்கு யூஸ் பண்ணுற கம்பி. டைமண்ட் ஷேப்பில் வரும். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா 2க்கு 2 சைஸ் வரும் டைமண்டு. நம்ம அதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா 8 mm ராடு உள்ளே வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பி ஸ்ட்ராங்காக நிற்கும். எப்படி அதை வெல்ட் பண்ணிக்கும் அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷெட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம போட்டு கொடுத்தது தான். அதை போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா இந்த மாதிரி குரங்கு அந்த மாதிரியான இதுவெல்லாம் உள்ளே வருது. அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த வேலி வச்சு நம்ம கவர் பண்ணுறோம். எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஃபுல்லுமே நம்ம ஏர் ஷேப்பில் இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பேஸுக்குமே நம்ம தனியாக 8 mm ராடு கொடுத்து லாக் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீட்டு எப்படி இருக்குன்றது. இது பார்த்தீங்கன்னா கட்டுக்கம்பி வச்சு கட்டுறதோட இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ நம்ம டோட்டலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி நம்ம அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நீட்டாக இருக்குது. இதில் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஃப்யூச்சருக்கு பார்த்திங்கனாக்கா அது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு மெஸ்ஸாக இருக்கும். இதில் நிக்கல் கோட்டிங் போட்டிருக்கு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் துருப்பிடிக்காது. அதேமாரி காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே நம்ம வெல்டு மெஸ் வச்சு செஞ்சோன்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதேமாரி அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அந்த ஒர்க்குக்கான செலவு கணக்கு பண்ணும்போது இது நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மல்டி ஒர்க்கர் பாலா.